ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஷ்மிஸ் லைஃப் டைம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டே அவுட் vlog தான் பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலாக நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ பொள்ளாச்சி கிட்ட அங்கேருந்து எங்களுக்கு ஆலியார் கொஞ்சம் பக்கம்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்லேயும் ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொல்லி ஆலியார் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு போனோம். எதுக்காகன்னா போய் ஏதாவது ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா சண்டே டைமில் அங்கே ஆலியாரில் ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் அங்கே எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் சண்டே டைமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்புனோம். ஸோ கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, வால்பாறை வரைக்கும் போகலாமான்னு கேட்டார். பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க வீட்டில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வால்பாறைக்கு கிளம்பிட்டோம். சரி ஆலியார் வந்ததுக்காக எனக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் அண்ட் அவருக்கு பிடிச்ச மாங்காய்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சண்டேங்கிறனால கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பேர் மேலே போனாங்க, அதனால் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் மேலே ஏற ஏற பார்த்திங்க அப்படின்னா வெதர் ரொம்பவுமே சூப்பராகிடுச்சு. நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான்லாம் எதுவுமே இல்லை, சும்மா சரி ஆலியார் வரைக்கும் போகலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு வந்துட்டோம். ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஸ்வீட் கார்ன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. பச்சை ஸ்வீட் கார்ன் கொடுத்துட்டாங்க, சாப்பிடவே முடியலங்க. அதை நான் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை அங்கேருந்த மங்கீஸ்க்கு போட்டுட்டேன். நான் அதை கவர் பண்ணலான்னு நினைக்கும் போது அது நான் வெளியே போடும்போதே அப்படியே கூட்டமாக ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே இருந்தெல்லாம் வந்ததுன்னே தெரியல. ஆனால் அதை எடுக்க முடியல. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். போக போக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டு கேட்டுட்டு பேசிகிட்டே போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹஷ்மிகாவை விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்படி ஒரு ட்ரிப் போகிறோம். யாரெல்லாம் வால்பாறை போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கு வால்பாறை போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் ஊட்டி போகும்போது கூட இவ்வளோ வெதர் இல்லை. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், ஊட்டி போயிருந்த வீடியோ. அப்போ கூட இவ்வளோ வெதர் அங்கே நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் இங்கே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பனி மூட்டம், கார் போகிறது கூட தெரில. லைட் போட்டுட்டு தான் நாங்கள் போனோம் ஒரு சில ஹில்ஸ்லலாம் இங்கே. அண்ட் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. வெதர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே அங்கே. அண்ட் வால்பாறையில் மோஸ்ட்டாக சுற்றி பார்க்குறக்கு என்னென்ன இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு டைம் சின்ன வயசில் இருக்கும்போது போயிருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 hours ட்ராவல் தான் இங்கே. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் போயிருக்கேன். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பாலாஜி கோவில் ஒரு டைம் போயிருக்கோம். அது நான் சின்ன வயசில் போனது தான். அதுக்கப்புறம் நான் எதுவும் போனதில்லை. ஆக்சுவலாக இந்த டைம் நாங்கள் போகும்போதுமே பாலாஜி கோவிலுக்கெலாம் போகலை. சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடுக்காக போனோம். போயிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த ஹில்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பனிமூட்டமாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் வால்பாறையில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு போய் அங்கே ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே லன்ச் வீட்டில் எடுத்துக்கல. நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி ஆலியார் வரைக்கும் தானே வரப்போகிறோம், அங்கே மீன் சாப்பிட்டுட்டு போய் லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வால்பாறை வந்துட்டோம். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. சரி ஓகே, போகிற வழியில் ஏதாவது நல்ல இடமா பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அண்ட் நாங்கள் ஒரு இடம் அதே மாதிரி பார்த்தோம். ஒரு டீ ஷாப் எழுதிருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் போனதுக்கு சும்மா உட்காந்து 2 கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சரி போகிற வழியில் வேறு ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்டுக்கலான்னு நாங்கள் ஆக்சுவலாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் இங்கே வியூ பார்த்துட்டு இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அண்ட் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண்டில் ஷாப்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே சாப்பிட்றக்கு வந்தோம். கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கூட்டம் ரெடி ஆனதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் மேகி ஆர்டர் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தார். அண்ட் மேகி சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டில் அங்கே உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எனக்கு பசியோடு சாப்பிட்றனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா இல்லை உண்மையாகவே அது டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரில. பட் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் மேகி பிரெட் ஆம்லேட்லாம் சாப்பிட்டுட்டு பஜ்ஜி சூடாக எங்கள் கண்ணு முன்னாடி போட்டு கொடுத்தாங்க. சூடாக வாங்கிட்டு காரில் போய் சாப்பிட்டுக்கலான்னு ஏறி உட்காந்துட்டோன்னா கார் கூட ஸ்டார்ட் பண்ணல.
அண்ட் நிஜமாக சொல்கிறேன், பஜ்ஜி மட்டும் யாருமே வாங்கி சாப்பிட்றாதீங்க. நல்லாவே இல்லை, டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லை. தயவு செஞ்சு காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் ஆம்லெட்டு, மேகி, ஹார்லிக்ஸ் கூட குடிச்சிக்கலாம். ஹார்லிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம், இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப பிளான் பண்ணி போகிற ட்ரிப்பை விட அன்பிளானடு ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் அந்த ட்ரிப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய சாங்ஸ் கேட்டோம், நிறைய என்ஜாய் பண்ணோம். அண்ட் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியாரில் வந்துட்டு கொஞ்சம் மீனெல்லாம் வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. ஹர்ஷ்மிகாவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் எந்திரிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு இந்த டே. யாருக்கு வால்பாறை பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்